Hi guys, இது Cellcare Infotech, நான் இக்பால். லாஸ்ட் 1 month பார்த்தீங்களாக்கும் நம்ம சேனலில் எந்த வீடியோஸுமே வரல. என்ன ரீசன் கேட்டிங்களாக்க என்னுடைய ஹெல்த் இஷ்யூனால என்னால் வந்து எந்த வீடியோ பண்ண முடியல, எந்த ஒர்க்கும் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய டிலே ஆயிடுச்சு. இப்போது ஓகே, என்னுடைய ஹெல்த் இஷ்யூ ஓகே. இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் வந்து வீடியோவை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னன்னு கேட்டிங்களாக்கும் நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க. போர்னியோ ஸ்கீமேட்டிக்கு நிறைய நண்பர்கள் வந்து நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க. வீடியோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. ஹாப்பி. ஸோ அதோட ரிலேட்டடாக தான் இது. வோல்டேஜஸ் பற்றியும் ப்ரைமரி லைன் செகண்டரி லைன் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஓப்பன் பண்ணி வச்சுக்கிற ஹார்ட்வேர் சொல்யூஷன் வந்து ரெட்மி K20 உடைய ஹார்ட்வேர் சொல்யூஷனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். இதில் வந்து ப்ரைமரி லைன் செகண்டரி லைன் என்னங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு மொபைலில் நீங்கள் வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வோல்டேஜஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த செக்ஷனில் எவ்வளோ வோல்டேஜஸ் வரணும் அப்படிங்கிற நாலேஜ் நம்மளுக்கு இருந்தால் தான் ஒரு மொபைலை வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து ஃபால்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஃபால்ட்டை சரி பண்ண முடியும். இப்போ புதுசாக வர டெக்னீஷியனுக்கு நிறைய மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு மொபைல் டெட் மொபைல் வந்துச்சாக்கும் பவர் ஐசியை ப்ளோ பண்ணால் மொபைல் ஆன் ஆயிரும், இல்லை சிபிஓ ப்ளோ பண்ணால் மொபைல் வந்து ஆன் ஆயிரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அப்படிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. ஏதாவது 1-2 ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் வந்து பெர்மனண்ட் கிடையாது, டெம்பரவரி தான். நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட் நாலேஜ் இருக்கணும், இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு மொபைலை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு வந்து வோல்டேஜை பற்றின நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வோல்டேஜஸை பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து ப்ரைமரி வோல்டேஜ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ ப்ரைமரி வோல்டேஜ் அப்படிங்கிறது இந்த பேட்ரி கனெக்டர்லேருந்து வர்ற வோல்டேஜ் வந்து எங்கெங்கே பாஸ் ஆகுதோ அதுதான் ப்ரைமரி வோல்டேஜ். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ பேட்ரி கனெக்டரை மாட்டிட்டீங்க, இந்த பேட்ரி கனெக்டரில் பேட்டரியை மாட்டிட்டீங்க. இந்த பாசிட்டிவ் லைன்லேருந்து இந்த விபேட் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ப்ரைமரி வோல்டேஜ். இந்த ப்ரைமரி வோல்டேஜ் என்ன ஆகும், நேராக வந்து இந்த டிசி டு டிசி கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைக்காட்டி வந்து சார்ஜிங் ஐசின்னு சொல்லுவோம். இந்த சார்ஜிங் ஐசிக்கு உள்ள இந்த பேட்டரியிலேருந்து வர்ற 4.2 வோல்ட்டு விபிஹெச் பவரை கன்வெர்ட் ஆகி 4.2 வோல்ட் அல்லது 3.7 வோல்ட்டா இந்த ஸ்விட்சிங் காயில் மூலமாக வெளியில் வரும். வெளியில் வந்து இந்த கெப்பாசிட்டர் மூலமாக அடுத்தடுத்த செக்ஷனுக்கு போவோம். இந்த விபிஹெச் பவர் எங்கெல்லாம் பாஸ் ஆகுதோ அதுதான் பிரைமரி சப்ளை, பிரைமரி லைன். இந்த பிரைமரி லைனு எங்கெல்லாம் போதோ அதுதான் வந்து உங்களுக்கு விபிஹெச் பவர். ஸோ இந்த விபிஹெச் பவரை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்களாக்கும், உங்களுக்கு மல்டிமீட்டரில் வோல்டேஜில் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். 3.7 அல்லது 4.2 வோல்ட் வந்து உங்களுக்கு இந்த கேப்ஸு, இந்த கெப்பாசிட்டர்ஸு, இந்த காயிலில் வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ப்ரைமரி லைன். இந்த ப்ரைமரி லைன் இங்கேருந்து டைரெக்டாக அடுத்து எங்கே போகணும்னு பார்த்தீங்களாக்கும் நெட்வொர்க் செக்ஷனுக்கு போவோம். நெட்வொர்க் செக்ஷனுக்கு நம்ம போய் செக் பண்ணி பார்த்துடலாம். நெட்வொர்க் செக்ஷனை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது அதே பவர் சார்ஜிங் ஐசி, காயில், விபிஹெச் பவரு, இந்த டயோடு மூலமாக இந்த கெப்பாசிட்டர் மூலமாக எங்கெல்லாம் பாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே மூவ் ஆகி இது வந்து 4GPA. 4GPAவுக்கு 4.2 வோல்ட் அல்லது 3.7 வோல்ட் சப்ளை பாஸ் ஆகும். இது விபிஹெச் பவர். அப்படியே பார்த்தீங்களாக்கும் இது வந்து 2GPA ஆண்டனா ஸ்விட்ச். இதுக்கும் 3.7 இல்லாட்டி 4.2 வோல்ட் விபிஹெச் பவர் போகும். ஸோ இதுதான் வந்து பிரைமரி லைன், இதுதான் வந்து பிரைமரி சப்ளை.
இந்த பிரைமரி சப்ளை வந்து ஒரு மொபைல் வந்து ஃபுல் ஷார்ட் ஆகுது அப்படின்னா 99% இந்த பிரைமரி லைன்ல தான் வந்து ஃபுல் ஷார்ட் ஆகும். மிச்ச 1% தான் வந்து செகண்டரி லைன்ல வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஆகும். செகண்டரி லைன்ல மெயினா வந்து 99% வந்து லீக்கேஜ் தான் ஆகும். லீக்கேஜ்னா ஹாஃப் ஷார்ட்னு சொல்லுவோம். லீக்கேஜ் ஆகும். லீக்கேஜ்னா நீங்க வந்து ஒரு டிசி மிஷின்ல வந்து இந்த பேட்டரி கனெக்டர்ல வந்து கேபிள் இன்சர்ட் பண்ணீங்களாக்கும் ஆட்டோ ஆம்பியர் எடுக்கும். அதுதான் வந்து லீக்கேஜ். ஃபுல் ஷார்ட்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஆம்ப் எடுக்கும். இல்லை நீங்கள் மல்டிமீட்டரில் செக் பண்ணீங்களாக்கும் பீப் மோட்டில் வச்சு செக் பண்ணீங்களாக்கும் பஸர் அடிக்கும். அதுதான் வந்து ஃபுல் ஷார்ட்டு. ஸோ பிரைமரி லைன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேட்டரி கனெக்டர்லேருந்து போகிற அந்த வோல்டேஜஸ் எங்கெங்கெல்லாம் அந்த சப்ளை வந்து போகுதோ அதுதான் வந்து பிரைமரி லைன், விபிஹெச் பவர். இதுவே வந்து சாம்சங் மொபைலில் வந்து விபிஹெச்னு வராது, வி சிஸ்டம்னு வரும், வோல்டேஜ் சிஸ்டம்னு வரும். விபிஹெச்னா வோல்டேஜ் ஃபோன் பவர்னு அர்த்தம். அதுக்குடைய ஷார்ட் தான் விபிஹெச் பவர். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுவே வந்து நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு பேட்டரியில் வந்து வோல்டேஜஸ் இல்லை, சப்ளை இல்லை, ட்ரெயினாக இருக்குது பேட்டரி அப்படின்னா நீங்கள் சார்ஜரை மாட்டினீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த வோல்டேஜஸ் இல்லை இந்த ஸ்கீமேட்டிக்கை பற்றி, அதுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். சார்ஜிங் கனெக்டர், அதாவது B2P கனெக்டர், சார்ஜிங் போர்ட்டை நீங்கள் கீழே சார்ஜிங் போர்ட்டிலேருந்து மெயின் பிசிபிக்கு வர சார்ஜிங் ஸ்டிப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கனெக்ட் பண்ணும் போது அதுலேருந்து வர சார்ஜிங் வோல்ட்டு, நீங்கள் சார்ஜரை மாட்டினோன்னா ஒரு 5 வோல்ட்டு இந்த இடத்துல தான் வந்து வரும். இங்கேருந்து இது டெஸ்ட் பாயிண்ட்டு. இது வந்து சார்ஜிங் பவரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்டா வி பஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், யூஎஸ்பி வி பஸ்ன்னு சொல்லுவோம். இங்கேருந்து இந்த ரெசிஸ்டர் மூலமாக இதை வந்து ஓவிபி ஐசின்னு சொல்லுவோம், ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் ஐசி. அதுலேருந்து இந்த கெப்பாசிட்டர் மூலமாக இந்த டிசி டு டிசி கன்வெர்ட்டர் அல்லது சார்ஜிங் ஐசி இதுக்கு போய் இதிலிருந்து விபிஹெச் பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகி நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து சார்ஜ் இது நெட்வொர்க் செக்ஷனுக்கு போவோம். அதே மாதிரி பவர் ஐசியை வந்து வேலை செய்கிறதுக்கான சப்ளைக்காகவும் அது போகும். ஸோ இதுதான் வந்து பிரைமரி லைன். பிரைமரி லைன் இவ்வளவுதான். இந்த செக்ஷன் தான் பிரைமரி லைன். ஒரு ஃபோனில் வந்து ஆன் ஆகலை அல்லது ஷார்ட் அப்படின்னா நீங்கள் மெயினாக வந்து பிரைமரி லைனை தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இதுதான் வந்து செகண்டரி லைன். செகண்டரி லைன் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இது வந்து சார்ஜிங் ஐசி, டிசி டு டிசி கன்வெர்ட்டரு, இது இந்த காயில், இதுல இருந்து விபிஹெச் பவர் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து வெளியே ஆகுது மற்ற ஏரியாவுக்கு. ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து பவர் ஐசி, மெயின் பவர் ஐசி. இப்போ நீங்கள் ஆன் ஆஃப் சுவிட்சை அழுத்தும் போது, ட்ரிகர் பண்ணும்போது இந்த பவர் சுவிட்ச் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த பவர் சுவிட்ச் வேலை செஞ்சு ஃபோன் ஆன் ஆனதுக்கு அப்புறம் இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற வோல்டேஜஸ் தான் வந்து செகண்டரி லைன். இதுதான் செகண்டரி லைன். இந்த வோல்டேஜஸ் வந்து இதுல இருக்கிற வோல்டேஜ் எல்டிஓஸ் மூலமா ஒரு பார்ட் இருக்கும். இந்த ஐசிக்குள்ள ஒரு பார்ட் இருக்கும். என்னென்ன செக்ஷனுக்கு எவ்வளவு வோல்டேஜ் போகணுங்கிறது ஒரு பார்ட் இருக்கும். அதை வந்து எல்டிஓ அப்படின்னு சொல்லுவோம், லோ டிராப் அவுட் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். வி ரெஜுங்கிறது வோல்டேஜ் ரெகுலேட் அப்படின்னு சொல்லிட்டு 0.75 வோல்டேஜ் வந்து இந்த இடத்துல இருந்து போகுது. அதே மாதிரி இதை பார்த்தீங்களா, எல்டிஓ காயில் 3ஏங்கிற ஏரியால இருந்து 1.0 வோல்ட் போகுது. அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டர்ல 1.8. இதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்கும் 3.3 வோல்ட் தான் வந்து செகண்டரி லைன்ல வந்து இருக்கிற வோல்டேஜ். பாத்தீங்கன்னாக்கும் 3.3 வோல்ட் தான் மெயின் மேக்சிமம் வோல்டேஜ். இதை பாத்தீங்கல்ல, இந்த கெப்பாசிட்டர்ல பாத்தீங்கன்னாக்கும் வோல்டேஜ் ரெகுலேட் எல்டிஓ 10Cங்கிற லைன் மூலமா 3.3 வோல்ட் வந்து போகுது. இதெல்லாம் எங்க போகும்னு பாத்தீங்கன்னாக்கும் ஆடியோ செக்ஷனு,
CPU, EMMC அல்லது UFS இந்த மாதிரி முக்கியமான எதுக்கு தேவையோ சப்ளை அதுக்கு ஃபுல்லா இங்க இருந்து தான் சப்ளை வந்து பாஸ் ஆகும். இதுதான் எல்லாமே வந்து செகண்டரி லைன். இது ஃபுல்லாவே வந்து அந்த மொபைலுக்கு தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தேவையான எல்லா வோல்டேஜஸுமே இந்த மெயின் பவர் ஐசில இருந்து தான் போகும். இந்த சார்ஜிங் ஐசி வந்து நீங்க பேட்டரியை போட்ட உடனே நான் சொன்ன அந்த பிரைமரி நெல்ல எல்லா வோல்டேஜஸுமே லைவாவே இருக்கும். பேட்டரியை போட்ட உடனே அந்த வோல்டேஜஸ் எல்லாமே லைவாவே இருக்கும். நீங்க வந்து ஆன் ஆஃப் சுவிட்சை ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஐசி வந்து வேலை செய்யும். அப்ப இந்த ஐசி வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுல இருந்து வோல்டேஜஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதுல இந்த வோல்டேஜஸ் எல்லாமே எப்பப்ப எதுக்கு தேவையோ அந்த 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 நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வோல்டேஜ் வந்து இது வந்து அவுட்புட் பண்ணும். அது அந்த சிபியூக்கு வந்து எனபிள் சிக்னல் போனாதான் அந்த வோல்டேஜஸ் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் இன்கேஸ் வந்து இப்போ நீங்க போன்ல கேமராவை ஆன் பண்றீங்க அப்படின்னா கேமராவுக்கு வோல்டேஜ் தேவை அப்படின்ட்டு சிபியூ சிக்னல் கொடுக்கும் இந்த ஐசிக்கு. அந்த ஐசிக்கு சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சிபியூக்கு இது கேமராவுக்கு தேவையான 1.8 வோல்ட்டோ அல்லது 1 வோல்ட்டோ இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அப்பதான் அந்த கேமரா வேலை செய்யும். எல்லாமே அப்படிதான். இப்போ ஒரு டிஸ்பிளே ஆன் ஆகணும் அப்படின்னா இப்போ போன் ஆஃப்ல இருக்குது, ஸ்கிரீன் ஆஃப்ல இருக்குது, நீங்க வந்து பவர் பட்டன் அனுப்புறீங்க, ஸ்கிரீன் ஆன் ஆகுதுன்னா அது இமீடியட்டா வந்து சிக்னல் கொடுக்கும் சிபியூக்கு. சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வோல்டேஜஸ் வந்து இது ரிலீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் ஸ்கிரீன் ஆன் ஆகும். இதெல்லாம் எல்லாமே டக்கு டக்குன்னு ஒரு மைக்ரான் செகண்ட்ல தான் வேலை செய்யும். ஸோ இவ்வளவுதான் இந்த வோல்டேஜஸ். இதை நம்ம டீப்பா பார்க்கணும் அப்படின்னா நம்ம பார்ட்டா பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்கீமேட்டிக்லையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ஸ்கீமேட்டிக் ஓப்பன் பண்றேன். ஃபர்ஸ்ட் லே அவுட் ஓப்பன் பண்ணிக்கிறலாம். லே அவுட்டு இதில் பாருங்க, இதுதான் வந்து U4200ங்கிறது தான் சார்ஜிங் ஐசி. இதை கிளிக் பண்ணி நம்ம ஸ்கீமேட்டிக்ல போய் பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணமாகும். அந்த ஐசி ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து சார்ஜிங் ஐசி. இதுல பாத்தீங்களாக்கும் உங்களுக்கு தெரியும். பாத்தீங்களாக்கும் இதுல வந்து விபஸ் இன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சார்ஜர்ல இருந்து வர்றது அந்த விபஸ் இன் வோல்ட் இது உள்ள போயிட்டு இதுல இருந்து விபிஹெச் பவர் வந்து அவுட் ஆகுது. இது வந்து பூஸ்ட் கெப்பாசிட்டரு. பூஸ்ட் கெப்பாசிட்டர்னா ஒரு பக்கம் வந்து ஒரு 1.8 அந்த மாதிரி சம்திங் வோல்ட் வரும். இன்னொரு பக்கம் வந்து அப்படியே வந்து டபுளா ஒரு 3.7 அந்த மாதிரி 3.5 அந்த மாதிரி வந்து வோல்டேஜஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி திரும்ப வந்து இந்த ஐசிக்குள்ளேயே போகும். இது வந்து ஸ்விட்சிங் காயில். விபிஹெச் பவர் இது மூலமா தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, விபிஹெச் பவர் இது மூலமா தான் வந்து அவுட் ஆகும். ஸோ நீங்க வந்து ரொம்ப குழப்பிக்கிற வேணாம். நான் ஆல்ரெடி வந்து ஸ்கீமேட்டிக் எப்படி ஈஸியா யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தெளிவா ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்க்காதவங்க அதில் பாருங்க. வோல்டேஜஸ்ங்கிறது இவ்வளவுதான். இதுல நம்ம இன்டெப்தா போகணும் அப்படின்னா அதுக்கு பார்ட்டா தான் நம்ம வீடியோ போடணும். ஸோ பிரைமரி செகண்டரி அப்படிங்கறத பத்தி நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டீங்களாக்கும் உங்களுக்கு வந்து ஃபால்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.